ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? இது வந்து ரொம்ப பழங்காலத்து ஸ்டோரி ஒன்றும். அதில் என்னென்னாக்க, ஒரு வயதான திருடன் தன்னோட மரணப்படுக்கையில் இருக்கான். அவன் தன்னோட மகனை கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு, நான் உனக்கு 2 அட்வைஸ் தரேன். நான் இறந்து போயிடுவேன். ஆனால் நான் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த தொழிலை நீ தான் எடுத்து நடத்தணும். ஆனால் நீ திருடிட்டோ நீ பிடிபட்டுட்டனாக்கா எக்காரணம் கொண்டும் நீ உண்மையை ஒப்புத்துக்கப்படாது. நான் தான் திருடினேங்கிறத நீ சொல்லவே கூடாது. எத்தனை அடி வேணாலும் வாங்கு. இன்னொன்று என்னன்னாக்க, நீ மறந்து போய் கூட ஒரு கோவிலுக்கோ இல்லை சத்சங்கம் நடக்கிற இடத்துக்கோ நீ போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளில் அந்த திருடன் செத்து போயிடலாம். இப்போ இந்த மகன் இருக்கானே, இவன் இந்த திருட்டு தொழிலை எடுத்துட்டு ரொம்ப திறம்பட பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வீட்டில் திருடிட்டு இருக்கிறச்சு அந்த அந்நாட்டு அரசரோட சிப்பாய்களில் அவன் பட்டு விடுறான். அந்த சிப்பாய்கள்லாம் இவனை துரத்தி பிடிக்கிறதுக்கு ஓடி வரா. இவனு கண்ணை மூடிட்டு வெகு வெகுன்னு ஓடுறான். ஓடிட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறான். பார்த்தானாக்க அந்த இடத்துல எல்லாரும் கதா காலட்சேபம் பண்ணுற மாதிரியும் ஒரு ஒருத்தர் மேடையில் உட்காந்து நல்ல சத்சங்கம் மாதிரி இருக்குது அந்த கூட்டம். அவன் உடனே என்ன பண்ணுறான், ஐயோ அப்பா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு போர்வையை எடுத்து மூஞ்சியை மூடிட்டு காதை மூடிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு கண்ணு மாத்திரம் கொஞ்சோண்டு தெரிகிற மாதிரி அவன் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்க, அப்படியும் இந்த ராஜாவோட அந்த சிப்பாய்கள் கண்ணப்பட்டு அவனை எல்லாரும் இது பண்ணி கைது பண்ணி அவனை ராஜாக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. இந்த மாதிரி இவன் திருட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கான். இவன் நிறைய அடி வாங்குறான். கசையடி அப்பெல்லாம் தான் அதுதானே உங்களுக்கு தண்டனை. எத்தனையோ அடி அடித்தோம் அவன் உண்மையை சொல்ல மறுக்கிறான். நான் திருடலைன்னு அழுதுண்டே சொல்கிறான். பொண்ணு ராஜாவே மனசு மாறிடுறாரு. இத்தனை அடி வாங்கி இப்படி சொல்கிறான், இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவனை ஒரு வேற வழியில தான் அவனை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிப்பந்திகள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் தெய்வத்திட்ட மாத்திரம் உண்மையை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்கள் ஒருத்தருக்கு நல்ல கடவுள் மாதிரியே வேஷம் போட்டு கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்போ பார்த்தனாக்க, ஒரு பெண்ணுக்கு அம்பாள் மாதிரி வேஷம் போட்டுட்டு சிங்கத்து மேரில் உட்காத்தி வச்சு அமர வச்சு அழைச்சிட்டு வராங்க. இப்போ இவன் பார்க்குறான், இப்படி பார்த்துட்டு இப்படி நாலா பக்கமும் பார்க்குறான், தரையை பார்க்குறான், வானத்தை பார்க்குறான், எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போவும் சொன்னது என்னன்னாக்க, நான் திருடலைன்னு. அப்போ உடனே ராஜாவும் சொல்கிறார், யாராக தான் இருந்தாலும் இந்த மாதிரி தெய்வத்துக்கிட்டெல்லாம் இது பண்ண மாட்டா, நீங்கள் போய் யாரை போய் அழிச்சுன்னு வந்திருக்கேன்னா தன்னோட சிப்பந்திகள் எல்லாம் கோவிச்சுட்டு இவனுக்கு நிறையா சன்மானம் கொடுத்து இவனை அனுப்பிச்சி விட்டுவிடுறாரு. இவன் வெளியில் போன இடம் எதுன்னு பார்க்குறா, நேராக அந்த சத்சங்கத்துக்கு தான் அவன் போனான். ஏன் தெரியுமா? ஏன்னாக்க, இவன் அந்த ஒரு நிமிஷம் அங்கே உட்காண்டிருந்தான்ல, அதை கேட்டது அவனோட லைஃபே மாறி போயிடுது, வாழ்க்கையே மாறி போயிடுது அப்படின்னு அவனுக்கு தோணித்து. ஏன்னாக்க, அன்னைக்கு அவன் கேட்டது என்னன்னாக்க, இந்த மாதிரி தெய்வத்தோட நிழல் தரையில் படாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவன் கேட்டுட்டான். அதனால் தான் அன்னைக்கு அந்த சிங்கத்து மேரில் உட்காந்து அந்த பெண்ணு கடவுள் இல்லை, அது ஒரு மனித ரூபம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவன் போய் சொல்லிட்டு தப்பிச்சுன்னுட்டான். அப்போ அவனுக்கு தோணித்தான், நம்மளுக்கு ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் கேட்டதே நம்மளுக்கு இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னா நம்ம வாழ்க்கை பூரா அதை கேட்டுன்றதா நம்ம வாழ்க்கை இவ்வளவு மேம்படும்னு அன்னிலேருந்து திருட்டு தொழிலை விட்டுட்டு நற்கதியில் அவன் போனானான். இது எப்படி இருக்குது ஸ்டோரி சொல்லு.